ரொம்ப நாள் சொல்லிட்டு வந்தீங்க, தேர்தல் ஆணையம் நேர்மையாக செயல்படலை, நீங்கள் போடுற ஓட்டெல்லாம் வேஸ்ட்டு தான், கியூவில் நின்று ஓட்டு போடுவீங்க வெயிலில், ஆனால் ரிசல்ட்டு அவங்க முடிவு பண்ணுறது தான், எதுவுமே நம்ம கையில் இல்லை, தீர்மானிக்கிறது தேர்தல் ஆணையமோ ஆளுங்கட்சியும் தான் அப்படின்னு சொல்லுவீங்க. காந்திராஜ் இந்த மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லி எதிர்ப்புலாம் வந்திருக்கு. இன்றைக்கி ராகுல் காந்தி அந்த விஷயத்தை கையில் எடுக்கிறார், எப்படி பார்க்குறீங்க? உண்மை ஒரு நாள் வெளியே தான் வரும். நான் பேசுகிறதுக்கும் ராகுல் காந்தி பேசுகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நான் ஒரு விமர்சகராக தான் பேசுகிறேன். பல விஷயங்கள் நான் ஆதாரம் இல்லாமல் கூட நான் தூக்கி போடலாம். ஆனால் ராகுல் காந்தி அப்படி பேச முடியாது. அவர் பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர். அவருக்கு ஆதாரங்கள் இருக்கணும், திட்டவட்டமான ஆதாரங்கள் இருந்தால் தான் அவர் பேச முடியும். ஆனால் அதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட டைம் ரொம்ப அதிகன்றது தான் என்னுடைய ஒரே இது. நான் பேசிக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் ஐயநாதன் என்னை போல இன்னொரு நெறியாளர் அவரும் பேசினார். இன்னும் சொல்லப்போனால் அவர் என்னை விட தீவிரமாக பேசினார். புத்தகமே வெளியிட்டார். EVM எப்படியெல்லாம் EVM வச்சு மேனிப்புலேட் பண்ணலாங்கிறது ஆதாரபூர்வமாக டெக்னிக்கலாக நிரூபித்தார். கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அந்த சமயத்தில் தான் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே நேரத்தில் தெரிஞ்சது, திருமாவளவன் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காருங்கிறது எங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்புறம் அவங்க நடத்தின கூட்டத்தில் நானும் அவர் கலந்துக்கிட்டோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அரசியல் கட்சி தலைவர்களில் திருமாவளவன் தான் இதை பெருசாக முன்னெடுத்தவர். ராகுல் காந்தி இன்றைக்கி நம்ம சொன்னதுனால வந்ததோ இல்லை நாமளும் அதை பற்றி பேசியிருக்கோமோங்கிறது தெரியாது, ஆதாரபூர்வமாக காட்டியிருக்கார். அவர் கொடுத்த ஆதாரங்கள் பூராமே அவங்க இதில் தான் எடுத்து கொடுத்துருக்காரு. தேர்தல் ஆணையம் கொடுத்ததுலேருந்து இது பாரு இதில் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேங்கிறாரு. ஆனால் அது உண்மை இல்லைங்கிறாங்களே. தேர்தல் ஆணையமே நேற்று ப்ரெஸ் மீட் வச்சு அவர் சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லை, தான் சொல்கிறது உண்மை அப்படின்னா பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து போடணும். பிரமாண பத்திரத்தை கையெழுத்து போடுன்னு ஏன் எங்க ரூல் பேசுகிறீங்க? பொய்யுங்கிறத சொல்லுங்களேன், நிரூபிங்களா. அவர் சொல்கிறாரு இது தான் அப்படின்னு காட்டுறாரு. அவர் அவர் தயாரித்ததுலேருந்து காட்டலையே, நீ கொடுத்த அறிக்கையில் இருந்தால் நீ கையெழுத்து போட்ட அறிக்கையில் தான் எடுத்து காட்டுறாரு. அதை பொய்ன்னு சொன்னாக்கா அப்புறம் நீ பேசுறது பொய், நீ தானே பேசுறது பொய்ன்னு ஆகுது.